ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் வந்து குலுக்கி போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாரோட பேர் வந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஷார்ட்ஸ் போடுவேன். அதில் யார் பேர் வந்துச்சு, எப்படி வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், சக்தி வாய்ந்த பிரார்த்தனை எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காது கொடுத்து கேள். இதை கேட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நான் இதை ஒன்றும் விளையாட்டாக சொல்லவில்லை, உன் வாழ்க்கைக்காக சொல்கிறேன். முழுமையாக கேள். இந்த சாயை நம்பினால் நீ கேள். தங்கமே, உன்னுடைய மனதில் வெற்றியடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் நீ ஒருத்தவனை கூடவே வைத்திருக்கிறாய்ப்பா. உன்னால் முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது. உனக்குத்தான் இது வரவில்லை இல்ல, எதற்காக இந்த ஒரு செயலையே பிடித்து வைத்திருக்கிறாய்? இதை போட்டுவிட்டு வேறு செய், நான் சொல்வதை செய், நீ முன்னேறுவாய். உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேள். இப்படிப்பட்டவனை வைத்திருக்கிறாய் அல்லவா, இவனை உன் வாழ்க்கையிலிருந்து முதலில் ஓரங்கட்ட. அவன் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லாதவன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நீ எப்படி இருக்கிறாய், நீ எந்த நிலையில் இருக்கிறாய், அடுத்த வேலைக்கு உன்னால் நல்லது நடக்க முடியுமா, இப்படிதான் கவனிக்கத்தான் அவன் இருக்கிறான். அவனுக்கு எண்ணம் என்னவென்றால் நீ முன்னேறக்கூடாது. இதற்காக அவன் கூடையே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை கெட்டதாக, அதாவது எதை நாம் யோசிக்க கூடாது என்று சொல்கிறோமோ அதை உன் மனதுக்குள் போட்டு உன்னை இப்படியே அமர்த்தி உட்கார வைத்திருக்கிறான் உன் கூடவே இருப்பவன். இவனை உன் வாழ்க்கையிலிருந்து எடு. அவன் எப்பொழுது உன் வாழ்க்கையிலிருந்து நீ ஓரம் கட்டுகிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது நான் பேச்சுக்கு சொல்லவில்லை, இதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமும் இந்த நபர்தான். என்ன தெரியுமா, நீ இப்பொழுது நன்றாக இல்லை, அதனால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வான். அதே நீ நன்றாக இருந்து விட்டால் இவள் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக இந்த நிலைமைக்கு வந்தாள், ஏதாவது சொல்லி கெடுத்து விடுவோம் என்று நினைத்து நீ செய்து கொண்டிருக்கும் வேலையை பாதியில் வந்து முறித்து விடுவாள். தங்கமே, இப்படிப்பட்ட நண்பனோ உறவோ குடும்பத்தில் இருக்கும் நபரோ தேவையே கிடையாது. உன்னுடைய மனம் எந்த விஷயத்தை ஆழமாக நம்புகிறதோ அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கும். எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை நம்புகிறானோ அவன் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். எவன் தன் வாழ்க்கையை நம்பவில்லையோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே தோற்றுத்தான் போவான். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நம்பு. அதாவது கூட்டத்தில் ஒருவனாக இல்லை, தனியாளாக இருக்க வேண்டும். கூட்டத்தில் நீ ஒருவன் என்றால் அந்த கூட்டத்தில் நீ எங்கு இருக்கிறாய் என்பதே தெரியாது. உனக்கென்று ஒரு பாதையை நீ உருவாக்க வேண்டும். நீ நினைக்கிறாய், எனக்கு வயதாகிவிட்டது, இதற்கு மேல் செய்ய முடியுமா, என் வாழ்க்கையில் நடக்குமா, இப்படி உனக்கு வயதாகிவிட்டது என்று நினைப்பதே முதலில் நீ நினைப்பது தவறு. எப்பேற்பட்ட வயதாக இருந்தாலும் செய்யலாம், மனம்தான் தேவை. வயது என்பது வெறும் வார்த்தை மட்டும்தான். முதலில் உடலில் தெம்பை கொண்டு வருவது நம்தான். நமக்கு சில சமயங்கள் மிக சோர்வாக இருக்கும். இல்லை இல்லை, நான் இந்த நேரம் இதை செய்ய வேண்டும் என்று நம் மனம் சொன்னால் செய்வோம். அதுவே இல்லை இல்லை என்னால் இன்று முடியாது என்று சொன்னால் செய்ய மாட்டோம். எல்லாத்திற்கும் காரணம் நம் மனம் மட்டும்தான். வயதை எப்பொழுதுமே சேர்க்காதீர்கள். வயது ஒரு காரணமே கிடையாது. எந்த வயதில் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். புரிந்து கொள். வயதை பார்த்து பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிப்பாய். நிச்சயமாகவே உனக்குள் இருக்கும் ஒரு சக்தி இன்னும் தூங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. அது உன்னால் தான். தட்டி எழுப்பு. உனக்கான தேவைகள் எல்லாம் நல்லதாக நடக்கும். எதையுமே நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கை மிக வசந்தமாக வாழப்போகும் வாழ்க்கை.
சீக்கிரமாக அந்த வசந்தத்தை அனுபவிக்க தயாராகிவிடு. ஆனால் அனைத்து விஷயமும் உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாம் நல்ல முறையில் நடக்கவும் எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக அமையும் நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் இரு. ஓம் சாய்ராம்.